பொள்ளாச்சி ஆனைமலையில் உள்ள மாசாணி அம்மனோட வரலாறை பற்றி பார்க்கலாம். அவங்க வந்து சாமியானாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அவங்க வந்து இப்போ வந்து எப்படி அங்கே காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, 17 அடி உயரத்தில் தெற்கு வச்சு தலை வச்சு படுத்து சயன கோலத்தில் தான் காட்சி கொடுத்துருக்காங்க. அவங்க கையில் உடுக்கை சூளம் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. அவங்க கான்பாட்டில் வந்து ஒரு குழந்தை கூட இருக்கும். இப்படி தான் வந்து காட்சி தராங்க. இவங்க வந்து நமக்கு வந்து யாராவது நம்ம பொருளை வந்து யாராவது திருடிட்டாங்க இல்லை ஏதாவது பொய் சொன்னாங்க அப்படின்னா, நம்ம அங்கே வந்து ஒரு நடுகள் இருக்கும். அதுக்கு போய் நம்ம வந்து அங்கேயே விற்கிற மிளகா வாங்கி அதை அரைச்சி அதில் பூசி விட்டோம் அப்படின்னா அவங்களே தப்பை உணர்ந்து வந்து நம்மக்கிட்ட வந்து அந்த பொருளை கொடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்து சொல்கிறாங்க. இது வந்து உண்மை கதை தான். இது உண்மையிலேயே எல்லாத்துக்குமே நடக்கும். அதனால உலகம் மூலம் எல்லா நாட்டில் உள்ளவங்களுமே அந்த பொள்ளாச்சி ஆனைமலையில் உள்ள கோயிலுக்கு வந்து வர்றாங்க. அதே மாதிரி இது மயான பூஜையும் அங்கே வந்து நடக்குது. ஏன் அப்படின்னா, நமக்கு பில்லி சூனியம் ஏவல் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. அப்படி வச்சுருந்தா நம்ம அங்கே போய் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் நமக்கு வந்து இருக்காது. நமக்கு எல்லாமே சால்வ் ஆயிரும். வாங்க அப்போ மாசாணியம்மன் வந்து எப்படி வந்து உருவானாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அந்த ஆனைமலையில் வந்து ஒரு தம்பதி வந்து வாழ்ந்து வந்தாங்க. அப்போ வந்து இவங்க வந்து மாசமாக இருந்தாங்க. அந்த அம்மா வந்து மாசமாக இருந்தாங்க. அப்போ மாசமாக இருக்கும்போது நிறைய மாத கர்ப்பிணி. அப்போ வந்து காட்டு பக்கமாக கூட்டு போய்கிட்டு இருக்காங்க. அதாவது மருத்துவச்சி அவங்க வீட்டுக்கு போகிறதுக்காக நைட் நேரத்தில் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. முக்கால்வாசி அங்கிட்டு காடாக தான் இருக்கும். அப்போ கூட்டிகிட்டு போகும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப நடக்க முடியல, ரொம்ப வலி வந்துடுது. உடனே இவர் வந்து ஒரு இடத்துல வந்து அவங்கள வந்து உட்கார வச்சுட்டு அந்த மருத்துவச்சி வந்து கூப்பிட போகிறாங்க. அப்புறம் கூப்பிட போனோடனே அவங்கள வந்து கூட்டிகிட்டு தட்டி எழுப்பி கூட்டிகிட்டு வராங்க. வரும்போது அவங்கள உட்கார வச்ச இடத்துல வந்து அவங்கள வந்து காணோம். அப்போ காணோம்னு சொல்லும்போது என்னடா காணோம் அப்படி பார்க்குறாங்க. பார்த்தோன்னா அந்த மருத்துவச்சி வந்து, அப்பப்பா என்னப்பா இந்த மாதிரி பழிச்சிருச்சேப்பா, நான் கனவு கண்டேனே பழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோன்னே நீங்கள் என்னம்மா கனவு கண்டீங்க, என்னம்மா ஆச்சு மனைவிக்கு அப்படின்னு சொல்லி அந்த கணவர் வந்து கேட்குறாரு. கேட்டோன்னா, ஆமாப்பா இந்த மாதிரி நீ வந்து என்னை கூப்பிட வர நேரத்தில் வந்து ஒரு கரிய உருவம் வந்து உன் மனைவி வந்து திறத்துக்கிட்டே இருந்துச்சுப்பா. அவங்க வந்து பயந்து ஓடிக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி என்னை விட்டுருன்னு கெஞ்சினாங்க. ஆனால் இருந்தாலும் விடலை. மறுபடியும் அந்த கரிய உருவம் வந்து திறத்துக்கிட்டே வந்துச்சு. அப்படி வரும்போது அங்கே வந்து ஒரு மாட்டு சாணம் இருந்துச்சு. அதில் மிதித்து வலிக்கி இறந்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே போல் கொஞ்சத்தோடு அவங்க நடந்து போய் பார்க்குறாங்க. குழந்தையும் கால் மாட்டில் இறந்து கிடக்கு. அவங்களும் இறந்துட்டாங்க. அதோட என்ன நடக்கு அப்படின்னா, அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்க உடம்புலேருந்து ஒரு ஒளி வந்து மேலே போய் பெரிய ஒரு அம்மனாக வந்து அவங்க வந்து அந்த அரக்கனை வந்து அழிச்சு அவங்களோட கால் மாட்டிலே வந்து போட்டுட்டாங்க. இதுதான் எனக்கு நடந்துச்சுன்னு சொன்ன மாதிரி அங்கே பார்த்தோன்னா அதே மாதிரி தான் இருந்துச்சு. உடனே தான் அந்த அம்மா வந்து இவங்க வந்து எந்த மாதிரி அம்மா நல்ல பவர்ஃபுல்லான அம்மா, அந்த மாதிரி உலக மக்களை வந்து காப்பாற்றுறதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவத்தை வந்து சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கதை. இன்னொரு கதை வந்து என்ன அப்படின்னா, முன்னாடி ஆனைமலையில் வந்து நல்லன் அப்படிங்கிற ஒரு மன்னன் வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அப்போ அவர் வந்து ஒரு முனிவரை வந்து போய் பார்க்காரு. அப்படி பார்க்கும்போது அந்த முனிவர் வந்து அவருக்கு வந்து ஒரு மாம்பழம் வந்து கொடுக்குறாரு. இந்த மாம்பழம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாம்பழத்தை வந்து சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து கீழே ஆற்றுல வந்து போட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, மாம்பழம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்த உடனே சாப்பிட்டு அந்த கொட்டையை வந்து ஊடி வச்சு மறுபடியும் முளைச்சி மரமாக வந்துடுது. மரம் வந்து நல்லா பூவாக பூக்குது. ஆனால் காய் மட்டும் காய்க்கல, பூவாக பூத்து கீழே விழுகுது. உடனே கோவம் ஆயிடுறாரு மன்னர். உடனே போய் முனிவரை போய் பார்க்குறாரு. இந்த மாதிரி என்ன நீங்கள் கொடுத்த மாம்பழம் வந்து இந்த மாதிரி நட்டு வச்சேன், ஆனால் வந்து எனக்கு முளைக்கல, பூ மட்டும் தான் முளைக்குது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்க சொல்கிறாங்க, நான் தான் உன்னை முளைக்க வைக்கக்கூடாதுன்னு சொன்னல, நீ எதுக்கு முளைக்க வச்ச, ஏன் இப்படி தப்பு பண்ணுற அப்படின்னு சொல்லி அவர் கேட்பாரு. கேட்டதுக்கு அதோட அவர் சொல்லுவார், அதில் வந்து காய்க்கும், அதில் வந்து ஆனால் ஒரே ஒரு பழம் மட்டும் தான் பழுக்கும். அந்த பழத்தை ஆனால் நீ வந்து சாப்பிட முடியாது. வேறு நாட்டிலேருந்து வர்ற ஒரு கன்னி பொண்ணு தான் அந்த பழத்தை வந்து சாப்பிடும். அந்த கன்னி பொண்ணு வந்து எல்லா தெய்வ அம்சங்களும் பெற்ற உள்ள ஒரு அம்மன் மாதிரி உள்ளவங்க தான் அவங்க, அந்த கன்னி பொண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். சொன்னோன்னே இவர் வந்து ரொம்ப மன்னர் வந்து என்ன பண்ணிடுவார், 24 மணி நேரமும் அந்த மரத்துக்கு வந்து காவலுக்கு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி யாருமே அந்த பழத்தை தின்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அந்த நேரத்தில் வந்து வெளியூர்லேருந்து ஒரு தாரகன் அப்படிங்கிற வந்து ஒரு யானை வியாபாரி வராரு. அவரோட ஒரு மக தாரணி அப்படிங்கிற அவங்களும் வராங்க. அங்கே வரும்போது அந்த தாரணி வந்து அந்த பக்கத்து வீட்டில் உள்ள பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு அந்த ஒரு ஆற்றுல வந்து குளிக்க வராங்க. அந்த ஆறு வந்து எப்படிப்பட்ட ஆறு அப்படின்னா, அந்த அரண்மனையை ஒட்டி தான் அந்த ஆறு வந்து ஓடி வரும். அப்போ அதில் வந்து குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு மாம்பழம் வந்து வருது. அந்த மாம்பழத்தை பார்த்தோன்னே வந்து எடுத்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டோன்னே அதை மாம்பழத்தை அப்படி கண்காணிச்சுட்டே வந்து அந்த காவலர்கள் வந்து கண்டுபிடிச்சிறாங்க, இந்த பொண்ணு தான் சாப்பிடுச்சு சொல்லிட்டு. உடனே இந்த பொண்ணையும் அந்த பொண்ணோட அப்பாவையும் கூட்டிட்டு அந்த அரண்மனைக்கு கொண்டு போய் மன்னனை முன்னாடி வந்து விட்டுறாங்க. விட்ட உடனே அவர் என்ன பண்ணிடுறாரு, இந்த மாதிரி நீ எதுக்கு சாப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மன்னா எனக்கு வந்து தெரியாது மன்னா, நீங்கள் வந்து முரசு அறிவிச்சதும் தெரியாது, இந்த மாதிரி இந்த பழத்தை திங்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியாது மன்னா, நாங்கள் இப்போ தான் புதுசாக வந்த ஊருக்கு, எங்களை விட்டுருங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணும் கேட்கும். ஆனால் அவர் வந்து கேட்க மாட்டார். அதே போல் அவங்க அப்பாவும் சொல்லுவார், நீ என்னை விட்டுருங்க மன்னா, நான் வந்து என் பொண்ணுக்கு நிகராக தங்கத்தை கூட நான் உங்களுக்கு தரேன், யானைகளை
குழந்தைகளை கூட நான் தாரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இருந்தாலும் அவர் வந்து கேட்கவே மாட்டார். இவர் வந்து வெட்டி கொன்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே போல் வந்து வெட்டி கொல்லுவாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து நான் அடுத்த டைம் நல்லா உருவெடுத்து வருவேன், நான் எனக்கு சாவே கிடையாது, உன்னோட வம்சம் எல்லாம் அழிஞ்சு போயிடும், நீ இறந்து போயிடுவ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே போல் என்ன பண்ணுவாங்க, அந்த பொண்ணு இறந்த இடத்துலயே அந்த பொண்ணோட அப்பா வந்து மண்ணால் உருவம் செஞ்சு வழிபடுவாங்க. அப்படி வழிபடும் போது கொஞ்ச நாள்லயே அந்த நல்லன்கிற மன்னன் வந்து எதிரி நாட்டில் வந்து போர் வரும்போது இறந்துருவாங்க. அவங்க வம்சமுமே அழிஞ்சு போயிடும். அப்போ அந்த சாமியால் தான் அவங்க வந்து இறந்தாங்க அப்படின்னு சொல்லி மாதிரி பேசுவாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, இந்த 2 கதை மட்டும் கிடையாது. முன்னாடி ராமர் காலத்துல இருந்தே மாசாணி அம்மனை வந்து வணங்கி அவங்களுக்கு காரியெல்லாம் நடைபெற்றதா சொல்றாங்க. அதனால மாசாணி அம்மன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான சாமி. அதனால உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும், உங்களுக்கு ஏதாவது பொருள் திருடி போயிருக்கு, உங்களோட சொத்தை வந்து யாராவது அபகரிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்க எதுக்குமே பயப்படாதீங்க. அந்த மாசாணி அம்மன் கோயிலுக்கு போங்க, அந்த மிளகா மட்டும் அரைச்சி வைங்க, கண்டிப்பா நீங்க நினைச்சது நடக்கும். உங்களுக்கு குழந்தை இல்லை, ஏதாவது எந்த மாதிரி உங்களுக்கு நிறைவேறணுமோ அது எல்லாம் நீங்க நினைச்சு நீங்க பூசுறீங்கன்னா அது வந்து அப்படியே நடக்கும். உங்களுக்கு யாராவது துரோகம் பண்ணியிருந்தா கூட அவங்களுக்கு என்ன நடக்கணும்னு நீங்க நினைச்சு அப்படியே அதை நீங்க மனசார அதை மட்டும் நினைச்சுக்கிட்டு நீங்க பூசுறீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு நடக்கும். நீங்க போய் செஞ்சு பாருங்க. இது உண்மை கதை தான், கண்டிப்பா நடக்கும். நீங்க போய் செஞ்சு பாருங்க. மாசாணி அம்மன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான சாமி தான். பாய்.